கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கொலேசியர் 2:13-14-15 ஒரு சத்தியம் இருக்கிறது. அதை உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். இதில் 10 காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே தந்தார். அது என்னவென்றால், உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்தசேதங்களையும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து, முதலாவது உயிர்ப்பித்து, அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து, முதலாவது உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து, நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து, அதன் நடுவில் இருந்து எடுத்து, சிலுவையில ஆணியடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி திறந்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 3 வசனங்களையும் மாறி மாறி நீங்கள் வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களிலே மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்து, மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்து நம்பர் 1, அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து நம்பர் 2, நமக்கு எதிரடியாகவும் 3, கட்டளைகளால் நமக்கு விரோதமாயிருந்த அந்த விரோதமான காரியங்களை கையெழுத்தை குலைத்து 4, அது நடுவிலிருந்து எடுத்து 5, சிலுவையிலே அடித்து 6, துரைத்தனங்கள் 7, அதிகாரங்களை 8, உரிந்து கொண்டு 9, வெளிரங்கமாய் கோலாக்கி 10, சிலுவையில் மேலே வெற்றி சிறந்தார். என்கிற 10 காரியங்களை நீங்கள் பிரித்து பகுத்து படியுங்கள். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரே, வேத வசனங்களை பகுத்து போதியுங்கள் என்பது இப்படிதான். வசனங்களை எடுத்து நீங்கள் பகுக்க வேண்டும், அவைகளை வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும். அப்படியாய் படித்து கொண்டு போகக்கூடாது. இது ஒரு நல்ல உதாரணம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். கொலேசியர் 2:13-14-15 மரித்திருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்து, அக்கிரமங்களை எல்லாம் உங்களுக்கு மன்னித்து, உயிர்ப்பித்து மன்னித்து, எதிரடையாயிருந்த கட்டளைகளை தமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இருந்து எடுத்து, சிலுவையில் மேல் ஆணி அடித்து, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவர்களின் மேல் வெற்றி சிறந்தார். நல்ல அறிக்கை எடுக்கத்தக்கதான ஒரு நல்ல வசனம். சாத்தானுக்கு விரோதமாக ஆண்டவர் அவனுடைய எல்லா சிலுவையின் மீது அவனுடைய எல்லா அதிகாரங்களையும் புடுங்கி அவனை தோற்கடித்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை மாறி மாறி படியுங்கள். கொலேசியர் 2:13-14-15 உள்ள இந்த 10 காரியங்களும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அவர் உயிர்ப்பிக்கிறார், மன்னிக்கிறார், எதிரியா இந்த கட்டளைகளுக்கு எதிரியாகவும் விரோதியுமாக இருந்த கையெழுத்தை குலைக்கிறார், எடுக்கிறார், அது நடுவில் எடுத்து ஆணி அடிக்கிறார், சிலுவையின் மீது ஆணி அடிப்பதிலும் கூட ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஆணி அடித்தது கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார். எனக்கு அருமையானவர்களே, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து, எனக்கு அருமையானவர்களே, அவ்வளவு அருமையான காரியங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் செய்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இதை நீங்கள் தியானியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை வைத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிரியைகளை செய்கிறார். இந்த வசனத்தை மறக்காதீர்கள். கொலேசியர் 2:13-14-15. God bless you.